திருத்தமான சிங்கார பொன்னாடை தீபாவளி தெய்வீக சபை அமைந்திருக்கிறது. ஆமா, என்னுடைய காரணம் கரெக்டூல் எழுந்தருள ஓஹோ ஸ்ரீலா ஸ்ரீ சக்தி மாரியம்மன் பண்டிகையை முன்வைத்து சரி ஊர் பொதுமக்கள் அண்ணன் ஆமா நீங்க எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து இன்று இரவு நாடகம் அரங்கேற்றுகிறார்கள். அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாடகத்தின் பெயர் வன்னி புராணம். ஆமா ஆமா, வீர வண்டியின் பிறப்பு மந்திரமான திருமணம். மாதாபி இறப்பு. ஆமா, மந்திரமால திருமணம் அது மொட்டையை முடிஞ்சு போயிடும். ஆமா, நாடகத்துல யார் நடத்துறா? மாதவி சொல்றதுதான். ஆமா, அதனால் வண்டியின் பிறப்பு மாதாபி இறப்பு என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார். இந்த நாடகத்தில் ராஜா, என் பேர் என்ன, என்னை கொன்று என்னென்ன நடக்க போகிறது? உன்னை கொன்னா கூட சேர்மன் ஜாதி எடுத்துட்டு நான் இதுக்கு மட்டும் தோறணும் என்ன நீ சொல்றியா? சரி அம்மம்மா, அப்படி இருந்தாலும் கேட்டு கொடுப்பது மனித குணம், கேட்காமல் கொடுப்பது தெய்வத்தின் குணம், தெய்வ குணம். ஆமா, இது நமது அதாவது பூலோக கர்ணன் ஆமா என்று பெயர் பெற்ற இது நமது ஐயாவாகிய சேர்மன் ஐயா அவர்கள் நமக்காக அவருடைய சொத்தில் இருந்து ஒரு 1000 ரூபாய் அன்பளிப்பு செய்தார். அவர் குடும்பம் கல்லை போல் கலகலத்த அருகு போல் வேறொன்றி மூங்கி போல் தலதலத்து வாழையடி வாழையாக ஆண்டு போல் நீண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல இந்த மாரியம்மனையே வேண்டுவோம். ராமோஜயம் அம்மா, நான் யார் தெரியுமா? நம்ம பச்சா கவுண்டர் மூலக்கடையா ஒண்டி கடை அவர் அன்பளி செய்து வருவார்கள். சரி, அவங்க குடும்பம் சீரும் சிறப்புடன் நல்லபடியா இருக்கணும் என்று இந்த மாரிவாள் வேண்டிக் கொள்கிறோம்.
அப்படியா ஆ. அம்மம்மா ஆமா. இப்ப நல்லா தெரிஞ்சிருக்கணுமே தெரிஞ்சு சேர்மேன் உட்காந்து சந்தன சந்தன கட்ட வீரப்பணம் பன்னீர் சிகாமணி அவரை கேட்டா ஆ. என் பெயருக்கு நன்றாக தெரிந்ததா விவரமா சொன்னா தெரிஞ்சுக்குவேன். அப்படியா ஆமா. அம்மம்மா மலர் முக வந்தன ரூபி ஆ. என் வண்டனுக்கு நான் ஏற்ற தேவி ஏற்ற தேவி. நான் அண்ணன் போல் நடை நடந்தா நடந்தா. பின்னர் சட்டை குளிஞ்சிட குடிக்கிறேன். ஆயிரம் சாதிமார்கள் ஆ, ஆ. எனக்கு அறத்தை ஏந்தி அறத்தை ஏந்தி நிறுத்த நிறுத்த. என் காலிலே இருக்கும் தங்க கொலுசு ஆ, ஆ. கணீர் கணீர் என் பெயர் என் பெயரோ சசி தேவி சசி தேவி. ஆமா ஆ, ஆ. அம்மம்மா ஆ, ஆ. அப்படி நான் இன்னொரு பெரிய வச்சுட்டு இருக்கிறேன்டி அத்தியம் சொல்றேன் அது இல்லடி எனக்கு இன்னொரு பெயரும் உண்டு ஆமா சசி தேவி என்று சொல்லக்கூடிய ஆ, ஆ. என் பெயரோ இந்திராணி ஆமா ஓஹோ. அடியா, ஐயா. நான் கூட நான் பைத்தியக்காரனை தாண்டி நினைச்சேன். ஆனா உனக்கு இருக்குது. எனக்கு இருக்குது கிட்னி கிட்னி இங்க இருக்குடா. கிட்னி இங்க இருக்குமா ஆமா. சரி. இதுதான் brain. ஆமா. ரயில் வராது டேய், வை, வை. அம்மம்மா, ஆ, ஆ. என் பெயர் சசிதேவி என்று சொல்லக்கூடிய இந்திராணியாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? ஆ. என் பிறப்பின் ரகசியம் அல்ல. அது அம்மம்மா. ஆமா சத்தா. அமகந்த தேவாதி. அமகந்த தேவரனா.
நத்தத்துல ஓட்டுறான். அந்த ஆட்டமே அப்படித்தான். அடிப்பண மரம் தேவையான கட்டையாடம் ஆளே பொம்பளையே ஜோடுகிறானா ஏய், கண்ணம்மா இப்படி நல்லா நுழைஞ்சிச்சா? நுழைக்கலான்னு பார்த்தா நீங்க வாத்தியர் கூட்டு வந்துட்டாப்பே என்னத்த? பாட்டில வாய்க்குள்ள ஆமா ஆமா ஏண்டி அதையே சொன்ன நான் குடிக்காரங்க தரவுக்கு போமா அம்மம்மா என் பிறப்பின் ரகசியம் என்ன? அன்று ஒரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக சேர்ந்து தேவ அமிர்தம் கிடந்தார். ஓ தேவாமிர்தம் கிடைச்சா ஆமா, அமிர்தம் ஏன் கிடையணும்? எதற்காக? நரை திரை பிடி மூப்பு என்று சொல்லக்கூடிய நோய்கள் அனைத்தும் நீங்கி மக்கள் இன்பமாக வாழ்வதற்காக தேவ அமிர்தம் கிடந்தார். ஓ தேவாமிர்தம் கிடைத்தார்கள் ஆமாண்டி. மந்திரகிரி என்று சொல்லக்கூடிய மலையை மத்தாகவோ ஆதிசேஷன் என்கிற பாம்பை அணை கயிறாகவோ கடலை பாண்டமாகவும் வைத்து அமிர்தம் கிடந்தார். அப்படி கிடைக்கின்ற போது அதில் என்னென்ன பிறந்தது? என்னென்ன? பட்டத்து வெள்ளானை, பாரிஜாத மலர், விஞ்ஞாமிர்தம், நான் என்ன கட்டுக்கணும் இப்படி விஞ்ஞாமிர்தம். ஓ காத்து வைக்கிறது ஆமா, சரி. அது மட்டுமல்லடி, ரம்பை, ஊர்வசி, துளசி, மேனகா, ரதிரதி தேவி, விசித்ரா, ஏத்திட்டு போட்டு விடு யாத்திரைங்க யாரையும் ஏத்திட்டு விடு ஏய், அதோடு 64,000 கன்னியாஸ்திரிகள் பிறந்தார்கள். 64,000 கன்னிஸ்தர்கள் அதில் ஒருவளாக இந்த சசி தேவி நானும் பிறந்தேன். சசிதேவி நீ பிறந்திருந்தாலும் உனக்கு திருமணம் நடந்துருச்சா ஐயா, அது ஏண்டி கேக்குற? ஆறு நேரத்துக்கு செனக்கே இது அது அம்மம்மா, ஆட்டாச்சி பித்தரை கூட்டி போய் தான் ஊசி போடணும் அதை நினைச்சா ஐயோ எனக்கு ஏண்டா வெக்க வெக்கமா வருதுடி. வெக்கத்துல கக்கத்துல அடக்கிட்டு சொல்லுமா நீ ஐயோ, என் புருஷனை நினைச்சா இந்த சீலை கூட இப்படி கிழிச்சா போட்டுறேன். பைத்தியம் இல்ல கீழே வந்து இந்த பொண்ணுது இல்ல செல்லாச்சியில கட்டி வர அடுத்து கீழே 4 தடவை இழுப்பேன் சொந்தமா காய்ச்சி போட்டு காய்ச்சி போட்டு கட்டுறதுமா யார் இவரு கோமாளியா? நீங்க கோமாளியா? ரெண்டுமே கோமாளி தான் இதுல செத்த ஆளுங்களா கோமாளியா? தம்பி லேட்டஸ்ட் ஆமா ஜெராக்ஸ் அது ஒரிஜினல் இது ஜெராக்ஸ் ஆமா இப்ப நம்ம எதிரே விட்டா புத்திய கேந்தர விட்டு மேனேஜ் அது என் தம்பி நானு. கேட்காதா அக்கறை எனக்கு அம்மம்மா, நான் யாரை திருமணம் செய்தேன்? அவர் எந்த நாட்டு அரசு? அவர் எந்த நாட்டு மண்ணை அம்மா? என்னடா பிடிக்கிறான் அம்மா, அதை சொல்வதற்கு முன்பாக இன்னும் நம்மை போன்ற கலையில் பெயர் பெற்று வாழ்ந்த இன்னும் ஒரு பேர் கோமாளி குமார் 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 இன்னும் குமாரையா அவர்கள் அவருடைய வேடத்தை பாராட்டி அவருடைய சொத்தில் இருந்து ஒரு 500 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்க அவர் குடும்பம் ஆண் போன பக்கம் அரசமட்டமாகிய பெண் போன பக்கம் 14 செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல இந்த ஆண்டவனையே வேண்டுவோம். என்ன நமது கலையை காண்பதற்காக இன்னும் நமக்காக வருகை தந்திருக்கோம். இன்னும் நமது சிந்தாம்மா அவர்கள் ஆமா அவர்களே நம்ம கலையை காண வேண்டும் என்று அவளோடு எதிர்பார்த்து வந்திருக்கிறார். நம்ம சிந்துகா ஆமா, கோட்டுக்காளி அவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் சரி அம்மம்மா, என்னை யார் திருமணம் செய்தார்? எப்பேற்பட்டவர்? அம்மம்மா, ஓய் அதாவா நீ அதை என்ன மால நல்ல மனமுடிந்து
கண்ணம்மா ரெண்டு பேர் மத்தாளத்தை கிடைக்கிறாங்க, இன்னும் 2 மத்தாளத்தை வாங்கிட்டு வந்து வைங்க. கண்ணம்மா ஓய், ஓய். என் கணவர் யார் தெரியுமா? யாரு? அம்மம்மா அம்மா, தேவர்களுக்கெல்லாம் அதிபன். அதிபன். ஆமா ஆ, ஆ. என் கணவர் ஆ. அவர் பெயரோ தேவயிந்திர மன்னன். ஓ, கணவர் தேவேந்திர மன்னனா? ஆமா அப்படி தேவேந்திர மன்னன் திருமணத்தை செய்து, சரி. தேவேந்திர மன்னன் திருமணத்தை செய்து, உங்களுக்கு குழந்தைங்க. அதே சாமி ஓய், ஓய். நான் கூட நீ எவ்வளவு சிக்கன் கடை சிலிண்டர் எடுத்து இப்பதான் இருக்கிறேன்னு நினைச்சேன். சிலிண்டர் வீட்டுக்கு போனீங்கன்னா நல்லா இருக்காது. ஆனா உனக்கு எவ்வளவோ இருக்கு. மறுபடியும் கேட்டு போயிருவேன். அப்படியே தான், அங்க வேற இல்ல. ஆமா செல்வன சித்திரச்சேன இல்லன்னா குடிச்சுட்டு அவங்க பாயிட்ல வச்சுக்கங்க, கார் ஓடாக்குது. அப்படியா? ஆமாமா. கண்ணம்மா எனக்கு எத்தனை குழந்தைகள் தெரியுமா? எத்தனை குழந்தைகள்? அடி அம்மம்மா அம்மா, செல்வனா சித்ரஜேனன் செல்வனோ சித்ரஜேனன் மந்திரமாலை என்று மந்திரமாலை என்று எனக்கு 2 குழந்தைகள். ஓ ஆமா. ஆ. எனக்கு இன்னொரு குழந்தை இருக்குது. இன்னொரு குழந்தையா? ஆமா. அந்த குழந்தைக்கு நான் வளர்ப்பு தாய். வளர்ப்பு தாய்? ஆமா. அந்த குழந்தை அவள் பெயரோ தெய்வ யானை. ஓ தெய்வ யானை சித்ரஜேனன் மந்திரமாலை. மணிமந்திரமாலை. மணிமந்திரமாலை. ஆமா. அப்படி இப்படி 3 பேர் இருந்தாலும் அடி அம்மம்மா ஓய் என்ன தேடி இப்படி வந்தீங்க? உங்களுக்கார கூட்டி வரணும் அப்படி. அடி ஐயா ஏயா என் புருஷ கூட்டிட்டு வர சொன்னாரா? சரி இதுமா சொல்றது. அண்ணா
நோய் முத்துசாமி கவுண்டர். சின்ன ஐயா முத்துசாமி ஐயா அவர்கள் என்னுடைய வேடத்தை பாராட்டி அவருடைய சொத்திலிருந்து ஒரு 20 ரூபாய் கொடுக்க வாரி வழங்கி உள்ளார்கள். ஆமா அண்ணா எனக்கு ஒரு அவர் குடும்பம் 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல அந்த திருப்பதி எம்பெருமானையே வேண்டுவோம். அப்போ என் கை தான் நடக்குது, நீங்க ஓர தண்ணி கலக்க மாட்டேன் கேட்டது. அம்மா அப்படி இருந்தாலும் கலைஞர்களே சற்று இளைப்பாருங்க. அம்மம்மா என்ன அதாவது கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன் தோன்றியது இந்த தமிழ் மொழிதான். தமிழ் மொழிதான். ஆமா ஆமாமா. வடக்கே இமய முதல் இமயமுழு தெற்கே குமரி வரை எத்தனையோ மொழி இருக்கலாம். ஆமாமா. ஆனா எல்லா மொழிக்கும் தாய்மொழியாக விளங்குவது தமிழ். நம் தமிழ் தான். ஆமா. இந்த தமிழில் இருந்து தோன்றியதுதான் பிற மொழிகள். ஆமாமா. ஆமா ஆமா. இப்ப தமிழ எல்லாருமே கீழே தரமட்டமா போயிடுச்சு. ஆமாமா. அது போல ரேஷன் கடையில் கூட இங்கிலீஷ் தான். இந்த தமிழ் மொழியானது எப்படி நாளுக்கு நாள் இப்படி குறைஞ்சு அழிஞ்சுக்கிட்டே போச்சோ அதே போல இந்த தெருக்கூத்து கலையா நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே தான் போகுது. இந்த கலையை வளர வைக்க வேண்டும் அப்படி என்று யாரும் முன் வரதில்ல. ஆமா அப்படியே முன் வந்தாலும் இந்த சமுதாயம் அவருக்கு நல்ல ஒரு மரியாதையை கொடுக்கறது இல்ல. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது அதுதான். போய் ஒரு பொண்ணு கேட்க போனாலும் இப்ப கூத்தாரும் சத்தியமான அப்படியே தான் இத்தனை வருஷமா கல்யாணம் ஆகாம. ஆமா எல்லாமே படிக்கிற கலெக்டர் வேலையில இந்த கலையில இவங்க நம்ம பவுடர் போட்டு இருக்கிறோம் பாரு, இப்ப மட்டும்தான் மரியாதை. காலையில வெடிச்சதையா மரியாதை இல்ல. ஒரு நாய் கூட நம்மள சீண்டாது. நம்மள நம்ம செட்டாரே நம்மள மதிக்கிறாங்களா பாரு. அது போல இந்த தெருக்கூத்து கலை நாளுக்கு நாள் அழிவை நோக்கி கொண்டு போகிறது. இந்த தெருக்கூத்து கலை உலகத்துல மொத்தம் 1000 கலைகள் 64. இந்த 64 கலையே இப்ப இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல பாதிக்கு பாதி போயாச்சு. அப்படி இந்த தெருக்கூத்து கலையை அழிய விட கூடாது என்பதற்காக இன்னும் அறுபாடுபட்டு கொண்டிருக்கோம். நமது ஆரோக்கிய நண்பராகிய இன்னும் நமது அவர் ஊர் என்ன சொல்லு பார்க்கலாம், கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த இன்னும் நமது செல்வம் கிராமிய தெருக்கூத்து எல்லாருமே ஸ்டாண்ட் வச்சு எடுத்து பார்த்திருப்பீங்க. ஆனா இவர் விடிய முப்பொழுதான் நம்ம கலையையும் பார்த்து இந்த கலையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக கையிலேயே சிரமம் பார்க்காம வீடியோ எடுத்து நாடெங்கும் பரப்பி கொண்டிருக்கிறார். இந்த கலையை அழிய விடாமல் பார்த்து கொண்டிருக்கோம் நமது செல்வம் ஐயாவிற்கு நமது கலைக்குழுவின் சார்பாக